அந்த இவ்வளவு மகிழ்ந்து பாருங்க. வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்னைக்கு நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னா, புது வருடத்தை முன்னிட்டு அதாவது உடுப்பிட்டி இளையோர்களால் இந்த பெரிய ஒரு ராட்சத பட்டத்தை இன்னைக்கு ஏற்ற போறாங்க. அந்த வகையில பார்க்க போனோம்னா, இந்த பட்டத்தை உடுப்பிட்டி காளி கோயில்ல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டு அந்த வீடியோ நாங்கள் இதில் இணைக்க போறோம். படாத பாடுகள் பட்டு வெற்றிய கரைச்சல் பட்டு தான் இந்த இடத்த கொண்டு வந்து சேர்த்தாங்க. அது பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கு. என்ன பொறுத்தளவு வரைக்கும் அந்த பட்டம் கட்டுறதோ இல்லை இந்த பட்டம் ஏத்துறதோ பிரச்சனை இல்லை. ஆனா 5 கிலோமீட்டர் பிரதான சாலையால கொண்டு வந்துதான் அது பெரிய ஒரு விடயமாக தெரிந்தது. ஓகே, தொடர்ச்சியாக வாருங்கள். இந்த அடுத்த கட்டம் இந்த பட்டத்தை என்னென்ன ஏத்த போனேன் என்று சொல்லி பார்ப்போம். எப்படி ஏற போகுதுன்னு பார்ப்போம். இது எவ்வளவு நேரம் நிக்க போகுது என்றதையும் தொடர்ச்சியா பார்க்கலாம். அதுக்கு முன்பாக வெனிவாகை யூடியூப் சேனல் தளத்துக்கு நீங்கள் புதிதாக இருப்பின் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது சப்ஸ்கிரைபர் காணாம இருக்கிறபடியால் என்னுடைய சேனல் மேலதிகமாக ஓட முடியாமல் இருக்கிறது. உங்களுடைய ஆதரவு எனக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. ஆதரவை தருவீர்கள் என்று நினைக்கிறேன். இதுவரை காலம் ஆதரவு உள்ளங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாங்கள் தொடர்ச்சியாக காணொலிக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்கள் காணைக்குள்ள போகலாம். உடுப்பிட்டி இளைஞர்களால இந்த பெரிய ஒரு பட்டம் இந்த அவங்க செய்திருக்காங்க. இன்றைக்கு ஏத்த போறாங்க. புது இடத்தை முன்னிட்டு தான் இதை செய்யறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், நான் எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் பண்ணா இது ஒரு பெரிய ஒரு பட்டம். இதை பாருங்க, பெரிய ஒரு பட்டம் மாதிரி இருக்கு. பட்டம் சொன்னா நான் நினைக்கிறேன், நான் இது மாதிரி பார்ப்போம். அது அண்மையிலேயும் ஒரு பட்டங்கள் இது மாதிரி போட்டவங்க கிட்டத்தட்ட நிறைய பெரிய மூங்கிலால செய்திருக்காங்க. ஆனா வலை இது பட்டத்தை இப்படிதான் கொண்டு போறாங்க. ஆனா இங்கே இருந்து வல்லது வழி மட்டும் நடந்துதான் கொண்டு போறாங்களா. ஆனா எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. மாபெரும் பெரிய ஒரு பட்டம். ஆனா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களா இதுல நிக்கிறாங்க. ஏறத்தானே வேணும். இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில எங்களுடைய இந்த மக்களும் வாகனங்களை ஓரமா நிப்பாட்டி அவங்களுக்கு பாதை விட்டு கொடுக்கறத காண இருக்கிறது.
இந்த வட்டம் இந்த பட்டம் வந்து சரியா கஷ்டப்படுறாங்க ரோட்டால கொண்டு வரங்கிற படிகள் வந்து என்றால் வாகனங்கள் வருது. வாகனங்களுக்கு சைடுற சில வாகனங்கள் ஒதுங்கி நின்று வழிபடுறாங்க. சில வாகனங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல வந்து இந்த முச்ச நூல்கள்ல வந்து அந்த வாகனத்தோட இந்த ஆட்டோட இதுகள் வந்து முட்டுது. குட்டி குட்டி பட்டங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. குட்டி குட்டி பட்டங்கள் நிறைய கட்டி வச்சிருக்கு. மிகவும் ஒரு சிரமத்துக்கு மத்தியில தான் வந்து இதை வந்து கொண்டு வராங்க. வளர்ச்சி சிறு மெயின் ஆளா கொண்டு வராங்க. அதனுடைய லேண்ட் மாஸ்டர் எல்லாம் கஷ்டப்படுறது. ஆனால் அங்கே பெரிய கஷ்டத்துல கொண்டு வராங்க. சைக்கிள் விழுந்துட்டு கீழே சண்டைக்கு வருது. வெள்ள வழி போட ஓ என்ன நேரம் இல்லை.
கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டருக்கு கூடுதலாக வந்து இந்த பட்டத்தை வந்து உடுப்பட்டி ஸ்ரீரங்கத்துக்கு அருகாமையில் காளி கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து இதை வந்து வெள்ளை வழிக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இதை நடந்துதான் கொண்டு போகிறேன்னு சொல்றாங்க. ஆனால் நடந்தான் கொண்டு போக வேணும், வேற வழியும் இல்லை. ஆனாலும் கொண்டு போய் முடிப்பாங்களான்னு தெரியல. ஒருத்தர் இருந்து பார்ப்போம். இந்த ரோட்டில் போகிற ஒரு சில அன்னையாக்கள் வந்து உங்களுக்கு குளிர்பானங்களையும் வந்து இந்த இடத்துல கொடுத்து கொண்டு போகிறாங்க. எங்களுடைய மக்கள் அப்படித்தான். கிட்டத்தட்ட இது 5 கிலோமீட்டருக்கு மேலதிகமாகவே இந்த நடப்பயணம் இருக்குது. இந்த பட்டத்தை அந்த வெள்ளை வழி இந்த வெள்ளை அந்த சைடு 5 கிலோமீட்டருக்கு தூரம், 5 கிலோமீட்டர் கூடுதலாகவே இந்த பட்டத்தை தூக்கி கொண்டு போறாங்க. இந்த பட்டம் கட்டினதை விட இந்த பட்டத்தை தூக்கி கொண்டு போறதுதான் பெரிய ஒரு வேலையாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த பட்டம் வந்து பிரதான சாலையில வந்து இந்த பட்டத்தை கொண்டு வராங்க. படியல் இது வந்து வெள்ள பீச் குடலுக்கிட்ட வந்துட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுண்டு. இந்த வந்து 12 மீல் கம்பால்லாம் இந்த பட்டம் ஏற்ற போறாங்க. 50 அடி இந்த பட்டத்தின் வந்து 32 தர 33 தான் 14 மீல் கம்பான் தான் ஏற்ற போறாங்க. இந்த எப்படி ஏத்துறாங்கன்றத பார்ப்போம். பெரிய ஏணிய மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். இதுதான் வந்து வாளான். இதை இருக்கிறவர் இல்ல, மற்ற கீழே கிடக்கிறது மட்டும்தான் வாளான். பட்டத்துக்கு காணியும் வாங்கி விட சொல்றீங்களா? நெல்லை கொண்டு போய் ஒரு ஆள் தான் போங்க. ஏற்கனவே நட்டம் இந்த முறை வயல்கள் இதுவே 1 கிலோமீட்டர் போகுது. இந்த பட்டத்தை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 30 தர 32 அடி அகலமும் நீளமுமான இந்த பட்டம் வந்து இங்க கொண்டு வராங்க. பறக்க விட போறாங்க. நல்ல விழுந்தொழும்பாத எங்கடா வருது.
இந்த பட்டத்தின் முழுமையான தோற்றம் இதுதான் வந்து கிட்டத்தட்ட அந்த முச்சைக்கு பாவிக்கிற கம்பானே வந்து 50 கட்டை வந்து முடிஞ்சுது, 50 ரோல் கட்டை வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து மற்றது இந்த கம்பான் வந்து 14 மீல் கம்பான். இந்த கம்பான் வந்து கிட்டத்தட்ட 15 ரோல் கம்பான் வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து அவையுடைய சிலவு, இந்த பட்டத்துக்குரிய சிலவு வந்து 4 தொடக்கம் 5 லட்சம் ரூபா வரையான ஒரு தொகை வந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் வந்து போன முறை பாவிச்ச சில கம்பான்கள் நூல்கள் பாவிச்சபடியால் தான் அந்த அளவு குறைஞ்சதாகவும், புதுசாக செய்கிறேன்னா கிட்டத்தட்ட 7 அல்லது 8 லட்சம் ரூபா முடியும்னு சொல்லி இந்த இதில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து சொல்லுவேன். முழுமையான காட்சி அந்த படம் வந்து அந்த பின்னுக்கு நிக்கிற பனை மரத்தையே வந்து மறைக்குது பாருங்க. முப்பத்தெண்டு முப்பத்தாறு ஒரு அடி குறைக்கிறேன். இங்க யாரு பட்டம் ஏத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கிற போது காத்து வந்து சரியா இருக்குது. ஆனா இவன் 3 பேர் தான் நிற்கிறேன். 30 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 3 பேர் நிற்கிறான். அதுல மேல நிக்கிறவன் ஒரு தான் கத்தி கொண்டு நிக்கிறாங்களே, என்ன ஆங்கள் உள்ள போறோமா வந்து. பட்டம் வந்து எவ்வளவு மகிழ்துன்னு பாருங்க. எவ்வளவோ மகிழ்து. அம்மா இந்த கம்பான பாருங்க, வால் இங்க மட்டும் பெறுதா. இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை இப்படி ஒரு பட்டம் ஏறுறது. அப்படி ஏறுது. கையால நூலை பிடிங்க, மூஞ்சியால பிடிக்காத. கையை விட்டா இல்ல அவங்க எழுத்து கொண்டு
அவங்க அவன் துவா வைங்க. அப்ப விட்டு கொண்டு வாங்க, அமைத்து கொண்டு வாங்கடா, அமைத்து கொண்டு வாங்கடா. மாறி மாறி நிக்க மாறி மாறி ஒரு பக்கம் நில்லுமா என்ன நடக்க போகுது? கடுகு அவங்க நில்ல ஒன்றே ஆகுறாங்க டேய் டேய் ஒரு பக்கம் நில்லுமா விடாத டேய் அப்ப இலக்க கூட இப்படியே பிடிச்சு ஒரு பக்கம் வாடா இப்படியே கட்டுவோம் ஏய் ஒரு பக்கம் நில்லு பெரிய கட்டவன் பெரிய கட்டவன் சொல்லி விடு எடுத்து பிடிச்சுடா, அது பின்னுக்கு தாழ் எடுத்து எடுத்து பிடிக்காத டேய். பின்னுக்கு தாண்டி அந்த டேய் உங்க மலையில ஆட்டுவாங்க டேய். அப்படியே இந்த மலையில ஆட்டுவாங்க. குளச்சு கொண்டு இல்ல இழுத்து பிடிச்ச நீ ஏன்னா காத்துக்கு அந்த பேப்பு கிழிக்குதுல அங்க பொழுதுனே ரெண்டு பேப்பு கட்டு வச்சிரு கட்டுவாங்க